அனைவரையும் இந்த ஓய்வு நாளில சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இங்க பல பேரை எனக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய அன்பு இருக்கிறது. அந்த அன்பு நம்மை கடவுளுக்குள் ஒன்று சேர்க்கிறது. இப்பொழுது மலேசியால 8:15 மணி. எங்களுக்கு திருச்சபை ஆரம்பமாக போகிறது 9 மணிக்கு. அமெரிக்கா தேசத்துல நான் நினைக்கிறேன் இப்பொழுது இரவு 8 மணி சொச்சம் நான் நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஓய்வு நாள் ஆரம்பமாயிருக்கிறது. கடவுளுடைய மகத்தான கிருபை உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாள் நடத்துவதில சற்றேனும் சந்தேகம் இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரங்கள்ல பலதர வேதனைகளை, பலதர பிரச்சனைகளை, பலதர சோதனைகளை, பலதர காரியங்களை நாம் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் இன்னும் நம்மை தாங்கி ஏந்தி வழி நடத்துவதற்காக ஆண்டவருக்கு என்னாலும் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனே, இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உம்முடைய ஜனங்களுக்கும் ஒரு எழுப்புதலை நீர் தாரும். இந்த சத்தியம் ஒவ்வொருவருடைய வீட்டையும் ஒவ்வொருடைய மனதையும் சென்றடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம், ஆமென். நான் 2015ஆம் ஆண்டு போதகராக மிஷனுக்குள்ள வர, நான் பந்திங் என்ற ஒரு வட்டாரத்துக்கு, மலேசியாவில் இருக்கக்கூடிய பந்திங் என்ற ஒரு வட்டாரத்துல அங்க இருக்கக்கூடிய திருச்சபைக்கு ஒரு போதகராக வர. இந்த திருச்சபை சிட்டிலையும் இல்லை, ரொம்ப என்னது கிராமத்து பகுதின்னு சொல்லிட முடியாது, ஒரு சிட்டிக்கும் கிராமத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் அங்க வந்த பொழுது ஒரு போதகருடைய பெயர் நிறைய பேர் பேசினதை நான் பார்த்தேன். அந்த போதகர் செல்வேஷன் ஆர்மி சர்ச் பாஸ்டர். அவர் மேஜர்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய இடங்களுக்கு ஊழிய போறாரு. நிறைய இந்துக்களுக்கும் அவர் உதவியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அப்ப அந்த இடங்கள்ல ஒரு சிலர்கிட்ட நான் கேட்பேன், செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் உங்களுக்கு தெரியுமான்னு. அவர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த சர்ச் என்னன்னு தெரியாது பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நாங்க சனிக்கிழமை சர்ச் எங்களுக்குன்னு, ஓ சனிக்கிழமைன்னு ஒரு சர்ச் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காரியத்தை யோசிச்சேன். நாம் யார் என்று தெரியலனா எப்படி இந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள்? நம்மையே அவர்கள் தெரியலனா கிறிஸ்துவை எப்படி பார்ப்பார்கள் என்று சொல்லி என்னுடைய ஊழியத்தை இயேசுவின் கண்களிலிருந்து மக்களை பார்க்க ஆரம்பித்தேன். நமக்கு சிறந்த ஒரு உதாரணம் இயேசு ஆத்துமக்களை ஆதாயம் செய்வதில் மிக சிறந்த ஒரு வழிகாட்டியை நமக்கு காண்பித்துட்டு போயிருக்கிறார். அவர் மக்களை காணும்போது அவர்களை தெய்வீக பரிவுடனும் இரக்கத்தோடும் அவர் பார்த்தார். மனிதர்களின் அப்பொழுதுள்ள தற்பொழுதுள்ள குறைகளை மட்டும் அவர் பார்க்காதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் என்னவாக மாற முடியும் என்ற சாத்திய குறிகளையும் இயேசு கண்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
நிறைய உதாரணங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில தேவனோடு நெருக்கமாக இருந்தவர்களை நாம் பார்ப்போம். பேதுரு நீங்க பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான மற்றும் சத்தமாக பேசக்கூடியவர், ரொம்ப துடுக்கான ஒரு மனிதர். ஆண்டவர் அவரை மீனவராக மட்டும் பார்க்காதபடி நற்செய்தியை அறிவிக்கும் வல்லமையுள்ள ஒரு பிரசங்கியாராக ஆண்டவர் அவரை பார்த்தார். அவர் மறுதலித்த பொழுதும் ஆண்டவர் அவரை வல்லமை மிக்க தன் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு நபராக, மீட்பனாக ஆண்டவர் அவரை பார்த்தார். யாக்கோப்பு மற்றும் யோவான் முன்கோபிகளாக ஆண்டவர் அவர்களை பார்க்கல, தேவ கிருபையை அறிவிக்கும் உற்சாகமானவர்களாக ஆண்டவர் அவர்களை பார்த்தார். மகதலேனா மரியாள், சமாரியா பெண், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இப்படியாக உண்மையான அன்புக்காகவும் ஏற்றுக்கொள்ளுதலுக்காக இயங்கும் இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவர் அவர்களை பார்த்தார். தோமாவை சந்தேகப்படக்கூடிய நபராக ஆண்டவர் பார்க்கல, உண்மையான கேள்விகளை கொண்டவராக ஆண்டவர் அவரை பார்த்தார். யூதராக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனாக இருந்தாலும் சரி, பிசாசு பிடித்தவனாக இருந்தாலும் சரி, நோயுள்ளவனாக இருந்தாலும் சரி, திமிர்வாதக்காரனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இரக்கத்தின் கண்களால் அவர்களை பார்த்தார். ஆராய்ச்சி சொல்லுது 80% காரியங்கள் நம் பார்வையில அடங்கி இருக்கான். 80%. அப்ப 80 விழுக்காடு காரியம் நம்மளுடைய பார்க்கும் பார்வையில அடங்கி இருக்குன்னா, இந்த கண் மிக மிக முக்கியமானது. நாம் பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தத்தை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பார்த்தோனே அவங்கள படிச்சிருவேன், நல்லவங்களா கெட்டவங்களா, இப்படியாக பார்த்தோனே நான் அவங்களை எடை போட்டுருவேன், இப்படியாக சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நபரை பார்க்கும் பொழுது எவ்வளமாக அவருடைய பார்வை இருந்தது, எவ்வளமாக அவர்களை பார்த்து அவர்களோடு நெருங்கி அவர்களை தேவனுக்குள் ஆதாயப்படுத்திக் கொண்டார். அவ்வண்ணமாக தான் கிறிஸ்துவர்களாகிய முக்கியமாக மீதமான கூட்டமாகிய நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். நம்மளுடைய பார்வை பிறரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும். மாற்கு 8வது அதிகாரம் 22வது வசனம். யாராலும் இங்க எடுத்தீங்கன்னா நீங்க படிங்க, அல்லது நீங்க படிக்க முடியலன்னா நான் நீங்க படிக்கிறேன். மாற்கு 8:22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். 2 காரியத்தை நீங்க இங்க ரொம்ப முக்கியமாக இந்த வசனத்துல பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இந்த சர்மன் எல்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். இல்லைன்னு நான் புதிதாக எதுவும் எடுத்துக்கிட்டு வரல. நீங்க அப்படி புதிதாக ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏமாறுந்து போயிருவீங்க. பழையதுதான், ஆனால் கொஞ்சம் நம்மளுடைய மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் இந்த சர்மனை நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2 மிக முக்கியமான வார்த்தைகள் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கு. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து, அதாவது யாரோ ஒரு சிலர் அவனை கொண்டு வராங்க, கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வராங்க. அந்த கொண்டு வந்த நபர்களை குறித்து நான் யோசிக்கிறேன். அந்த கொண்டு வந்த நபர்கள் குடும்பாங்கத்தினர்களானே இங்க வேதத்துல குறிப்பிடப்படல, அல்லது நண்பர்களா என்று குறிப்பிடப்படல, அல்லது சொந்த பந்தங்களா என்று குறிப்பிடப்படல, அல்ல வழிபோக்கர்களா என்று குறிப்பிடப்படல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, அந்த கொண்டு வந்தவர்கள் கிட்ட ஒரு இரக்க குணம் இருந்தது.
அந்த கொண்டு வந்தவர்கள்கிட்ட அவனை குறித்த அந்த குருடனை குறித்தான ஒரு இரக்க குணம் இருந்தது. அவர்களுடைய பார்வையில அந்த குருடனை குறித்தான ஒரு இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். முதல் காரியம். இரண்டாவது காரியம், அதே வசனத்துல அவர்களுடைய பார்வை, அந்த கொண்டு வந்தவர்களுடைய பார்வையை குறித்து நான் பேசுறேன். அந்த கொண்டு வந்தவர்களுடைய பார்வையில இவன் குருடனா இருக்கிறானே, நம்மெல்லாம் பார்வையுள்ளவர்களாக இருக்கிறோமே, நம்ம பார்க்கிற மாதிரி நம்ம செய்யற அனுதின கடமைகளை இவனால் செய்ய முடியலையே சொல்லி அவனை இரக்க குணத்தோடு பார்த்ததினால் அவனை தேவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ஜனங்களையும் எப்படி பார்க்க வேண்டும்னா, இந்த குருடனை கொண்டு வந்தார்களே அவர்களைப் போல பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவும், மீட்பை காணாத ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்களும் நானும் அந்த கொண்டு வந்தவர்களின் குணத்தோடு பார்க்க வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது காரியம், அந்த கொண்டு வந்தவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு காரியம், அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இரண்டாவது வார்த்தை வேண்டிக் கொண்டார்கள். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லி வேண்டாங்க. அப்ப நான் பார்க்கிறேன், இதுல கொஞ்சம் நான் ஃபில்டர் பண்றேன். எப்படி ஃபில்டர் பண்றேன்னா, வழிப்போக்கர்கள் அவன் ஏதோ குருட்டுத்தனமாக குருடா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிறப்ப அவனை கொண்டு வந்திருக்க கொண்டு வேண்டி இருக்க வழிப்போக்கர்கள் வேண்டி இருக்க வாய்ப்பில்லை. அப்ப கண்டிப்பா இவனுக்கு குடும்பாங்கத்தினர்களாக இருக்கணும், அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கணும், அல்லது நண்பர்களா இருக்கணும். இந்த 3 கேட்டகரி இப்ப நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்றோம். அதாவது பொதுவாக இருந்து அவனுக்கு நெருக்கமானவர்களை கண்டிப்பாக நெருக்கமானவர்களாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார்கள். மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோமா? மற்றவர்களுடைய துன்பங்களுக்காக, மற்றவர்களுடைய துயரங்களுக்காக, மற்றவர்களுடைய வேதனைகளுக்காக நாம் மன்றாடுகிறோமா, வேண்டுகிறோமா? இங்க பாத்தீங்கன்னா, இந்த குருடனுக்காக அவர்கள் கொண்டு வந்து விட்டுட்டு மட்டும் போல ஆண்டவரிடத்துல வேண்டாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சு பார்க்கிறதுக்கு முன்பதாக நீங்க மேல ஒரு 19வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டு மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்திருக்கேன் என்று கேட்டார்கள். 12. நான் 7 அப்பங்களை இதை சீஷர்கிட்ட சொல்றேன். அப்படின்னா நீங்கள் உண்டாதிருக்க பின்பு அவர் பெட்சாயிதா அந்த 5 அப்பம் 2 மீன் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் முடிச்சிட்டு ஆண்டவருடைய அந்த என்னது அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர் எங்க போனாலும் அவர்கிட்ட ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அவர் கூட கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சீக்கிரத்தில் அவர் கிட்ட போக முடியல. ஆனால் இந்த நண்பர்களா அல்லது குடும்பாங்கத்தினர்களான்னு தெரியல, கஷ்டப்பட்டு கண்டிப்பா இந்த குருடனை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். ஏன்னா கூட்டம் அவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கும். அப்ப அந்த நேரத்துல எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் சிரமம் எடுத்திருப்பார்கள் என்று பாருங்க. அந்த கூட்டிக்கிட்டு போனவங்க எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்படியாக வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக அந்த குருடனுடைய வாழ்க்கை வரலாறு இங்க போடப்படல. ஆனா நான் இப்படியாக நான் வைக்கிறேன் உங்களோட பார்வைக்கு. மேபி அந்த குருடனுக்கு போதுமான விசுவாசம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த குருடனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவனை கொண்டு போனவர்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அந்நியர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஆண்டவரை குறித்தான விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம், விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரை குறித்தான தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் நிறைய தெரிஞ்சிருக்குங்க ஆண்டவரை குறித்து. நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து நிறைய தெரிந்திருக்கிறபடியால் ஆட்களை தேவனிடத்துல இரக்கத்தின் பார்வையோடு கொண்டு வர வேண்டும். இங்க அவனை கொண்டு வந்தவர்களுக்கு
விசுவாசம் அதிகமாக இருந்தது. அவனுடைய தேவை என்ன? இந்த குருடனுடைய தேவை என்ன? அவனுடைய தேவை கண்களில் பார்வை அடைய வேண்டும். அவனுடைய தேவையை அறிந்து செயல்படுகிறார்கள். அவனுடைய தேவையை அறிந்து இயேசுவிடம் அவனை கொண்டு வருகிறார்கள். ஒரு காரியத்தை கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 25 சுகமளிக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு கணக்கெடுத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். பாதிக்கு மேற்பட்டவை எப்படியாப்பட்ட சுகமளிக்கும் காரியம்னா, மற்றவர்களால் அந்த நபர், சுகம் பெறக்கூடிய நபர் கொண்டு வரப்படுகிறார். பாதிக்கும் மேற்பட்டவை உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக இயேசுவிடம் கொண்டு வரப்படுகிறார்கள். அப்ப நீங்க ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டும். இங்க அந்த 25 அற்புதங்கள், அதுல பாதி மற்றவர்களால் கொண்டு வரப்படுகிறார்கள்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்தில் ஜனங்களை கொண்டு வருவதற்கு நம் பார்வைகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கிறது. நமது விசுவாசத்தின் சிறகுகளில் மற்றவர்களை சுமந்து அவர்களை இயேசுவிடம் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நண்பர்களின் செயல்கள், இங்க நண்பர்களே வைத்துக் கொள்வோமே, இந்த குருடனை கொண்டு வந்தது இந்த நண்பர்களின் செயல் சக மனிதன் மீதான உண்மையான அன்பின் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதுங்க. உண்மையான ஜென்வினான அன்பு. அவர்களுக்காக கூட அவர்கள் இயேசு இடத்துல கேட்கலங்க. ஆனா மற்றவர்களுக்காக, அந்த குருடனுக்காக, அந்த நண்பனுக்காகவோ அல்லது அந்த சகோதரனுக்காகவோ ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். தன்னுடைய நண்பனுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார்கள். அடுத்த காரியம், தடைகளை உடைக்க வேண்டும். எப்படியாப்பட்ட தடைகள்? 1 சாமுவேல் 16:7. என்னோட கூட 1 சாமுவேல் 14:16 வசனத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எவ்வளவு அழகான வார்த்தை! நமக்கு ஏதோ பொருத்தமான வார்த்தை போல நான் பார்க்கிறேன். சாமுவேலுங்க பெரிய தீர்க்கதரிசிங்க, பெரிய தீர்க்கதரிசி, அந்த ஜனங்களை வழிநடத்திய ஒரு நபர். அவர்தான் எல்லாமே அந்த நாட்களில. அப்படியாப்பட்ட நபர், அவருடைய பார்வை முதலாவது எப்படி இருந்துச்சுன்னா, தாவீதை என்னடா குள்ளமாக ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவனாக தான் இருக்குதேன்னு அவருடைய பார்வை இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். மக்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். கம்பீரமான தோற்றம், எல்லாரும் கட்டிலும் நல்ல வளர்த்தியா இருக்கிறாரு, ரொம்ப பிரகாசமான ஒரு தோற்றமா இருக்கிறாருன்னு சொல்லி ராஜாவாக்குனாங்க. ஆனால் அவர்கள் முடிவு தப்பாக போனது. அதற்கு ஜனங்களே வேதனைப்படுகிறார்கள். நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமான்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு நபரை ஏற்படுத்துறாரு, தாவீது. பார்ப்பதற்கு ராஜ தோற்றம் இல்லை, ஆனால் அந்த நபர் தேவனுடைய காரியத்தை சீராக சிறப்பாக செய்யறாருங்க. மனிதர்கள் அவர்கள் இருக்கும் நிலையிலே அல்லாமல் அவர்கள் என்னவாக மாறப்போகிறார்கள் என்ற புதிய கண்ணோட்டத்துடன் நாம் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய பழைய வாழ்க்கைய அல்லது அவர்களுடைய பாஸ் ஹிஸ்டரிய போட்டு நம்ம சிந்தித்துக் கொண்டு அவர்களை பார்த்து ஒதுக்கி வைக்காதபடி, அவர்களை தேவன் எப்படி எதிர்காலத்தை குறித்து பார்ப்பாரோ அவர்களை நாம் அப்படி பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய சந்திப்பின் அனைத்திலும் மக்களை கண்ணியத்துடனும் அன்போடும் பார்த்ததை நாம் இங்க பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சமாரியா பெண்.
ஏறக்குறைய கிமு 722 முதல் யூதர்களுக்கும் இந்த சமாரியர்களுக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக பகை இருக்கிறது. இந்த சமாரியர்கள் கிறிஸ்தி மலையில் தங்களுக்குரிய ஒரு ஆராதனையை செய்து கொண்டு வந்தார்கள். யூதர்கள் இவர்களை மிகவும் தாழ்ந்தவர்கள், இவர்களை ரொம்ப இவர்கள் கிட்ட சகவாசமே இருக்கக்கூடாது என்று யூதர்கள் விலகி இருந்தார்கள். இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தும் இயேசு இது எதையும் பார்க்காதபடி அந்த பெண்ணின் அன்பிற்கும் அந்த பெண்ணுக்கு மன்னிப்ப வேண்டும் என்ற உள்ளத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் புரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போறாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 4:4 ஆண்டவர் அந்த சமாரியா வழியாக போக வேண்டியதா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த சமாரியா வழியாக போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் புவியியல் ரீதியாக, ஜியோகிராபிக்கல் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழியா போகணும்னு கட்டாயம் இல்லை. அந்த வழியாக போகணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு ஆத்துமாவுக்காக அந்த வழியாக பிரயாணம் பண்றாருங்க. உடைந்த ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் அந்த ஒரு ஆத்துமாவுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. சீஷர்கள் எல்லாருமே அந்த பெண்ணை ரொம்ப வித்தியாசமா ஆண்டவர் போய் இந்த பெண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தாரு, நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கலங்க. ஆண்டவருடைய கண்களில இரக்கத்தின் பார்வை இருந்தது. அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த மகள் எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த மகளை இரக்கத்தோடு பார்த்தாரு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமும் இவங்க ரொம்ப தப்பான உறவுல இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் திருச்சபைக்கு வந்தா நான் திருச்சபைக்கு வரமாட்டேன், ஏன்னா அவங்க அவ்வளவு தூரத்துக்கு நடத்தை கெட்டவர்கள், இவரு சரியில்லாத நபர்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒதுக்குறது கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே, அந்த மாதிரி யாரையும் பார்க்கல, ஏன் வேலை உண்டு, நான் உண்டு இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவளுக்கு நானே சரியா இருக்கிறேன்னு நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்ல கிடையாது. அப்போஸ்தலர் 1:8 நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, ஆத்துமாக்களை தேடி நாம் போக வேண்டும். வாய்ப்பு வருவதற்காக ஆத்மாவை ஆண்டவர் எனக்கு அனுப்புவார் என்று காத்திருக்காதபடி ஆண்டவர் இங்க ஆத்மாவை தேடி போறாருங்க. அந்த சமாரிய பெண்ணை தேடி போறாரு. நீங்களும் நானும் தேடி போவோம். மக்களுக்காக தேடி போய் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவோம். ஆண்டவருடைய கண்களால் அந்த மக்களை நாம் பார்ப்போம். அதிக கல்வி அறிவோ அல்லது பேச்சாற்றலோ நமக்கு தேவையில்லை. மக்களை போய் சந்தித்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நேற்று நாங்கள் கவுன்சில் ஃபார் தி சர்ச்சஸ், சபைகளுக்கு ஆலோசனை என்ற புஸ்தகம் 7வது அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அழகா பிரதர் ஸ்டீவன் சொல்றாச்சு ஒரு காரியத்தை சொன்னாரு. நிறைய நேரங்களில் எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு பேசும் திறமை இல்லை, இப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிடையாதுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவருடைய ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த வரனை, அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. அதை நாம் உணர்ந்து கொண்டோம்னா இயேசுவின் கண்களால் மற்றவர்களை நாம் பார்க்க முடியும். அந்திரேயா நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே ஓடி போய் தன்னுடைய சகோதரனான பேதுருவை இயேசு கிட்ட கொண்டு வராரு. இந்த அந்திரேயா குறித்து 2-3 காரியங்கள் இருக்கு. அதுல 2 காரியம் நான் சொல்றேன். முதல்ல இயேசுவை இவர் தான் பார்க்கிறாரு.
ஓடி போய் தன் சகோதரனை கூட்டிட்டு வர்றாரு. அவர் அடைந்த அந்த நன்மையை, அந்த மகிழ்ச்சியை தன் சகோதரன்ட்ட சொல்லி சகோதரனை கூட்டிட்டு வர்றாரு. ரெண்டாவது, இதே நபர் தான் 5 அப்பம் வைத்திருந்த சிறுவனை இயேசுவின் இடத்துல அறிமுகப்படுத்துறாரு. இதே நபர் தான் 5 அப்பம் வைத்திருந்த சிறுவனை இயேசுவின் இடத்துல அறிமுகப்படுத்துறாரு. அப்ப ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீஷன், இந்த அந்திரேயா, அவருக்கு தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, தான் பெற்றுக்கொண்டதை உடனடியாக மற்றவர்களுக்கு அந்த நன்மையை சொல்லிடணும், செஞ்சிடணும், காட்டிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அந்திரேயா கிறிஸ்துவை கண்டவுடன் தான் பெற்ற அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தன் சகோதரனாகிய பேதுருவிடத்த பகிர்ந்து கொள்ள ஓடினாருங்க. அந்திரேயா பெரிய பிரசங்கங்களை எதுவும் செய்யல, பேதுரு கிட்ட பெருசா போயிட்டு எதுவும் செய்யல, அழைத்துக்கிட்டு வந்தாரு. ஆனால் பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா, அழைத்துக்கிட்டு வந்த அந்த நபர் பேதுரு பெரிய பிரசங்கியாக மாறினார். இன்னைக்கு நீங்களும் நானும் பெரிய பிரசங்கியார்களாக அல்லது பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருக்க தேவையில்லைங்க. ஆனால் நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆத்துமா, இயேசுவின் பார்வை மூலமாக நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆத்துமா நாளைக்கு பெரிய காரியங்களை செய்யலாம் கடவுளுக்கென்று. அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் இருக்குங்க. தனிப்பட்ட உறவுகளின் மூலியமாக, பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவுகளின் மூலியமாக சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய உறவுகளை மற்றவர்களோடு நாம் என்ன செய்யணும்னா வளர்த்து கொண்டே சத்தியத்தை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். எனக்கு ஒரு என்னைக்குமே தெரியல, அமெரிக்கா தேசத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. நான் என்னைக்குமே இங்க இருக்கக்கூடிய போதகர்களுக்கு ஆலோசனை சொல்றது இருக்கு. நிறைய நேரங்களில் இந்த சண்டே சர்ச்சோடைய ஆத்மாக்களோட இவங்க பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, அந்த பாஸ்டர்களோட பழக மாட்டாங்க. நிறைய ஒரு சில நேரங்கள் இந்த அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸ், எனக்கு அது ஒரு கேள்வியா இருக்கும். ஏன் அவங்க என்ன அவ்வளவு தீண்டப்படாதவர்களாக இருக்கிறாங்களா? நான் நிறைய பழகுவேன். என்னுடைய குறிக்கோளே அவர்களோட பழகி, பாஸ்டர்ஸோட பழகி, அவர்களுக்கு கிரேட் கான்ட்ரோவர்சியை கொடுக்கணும், அவர்களுக்கு ஓய்வு நாளை குறித்து சொல்லணும், அவர்களுக்கு முத்தூதை குறித்து சொல்லணும். இப்படியாக தான் என்னுடைய குறிக்கோள். அதனால நான் அவர்களோட நெருங்கி பழகுவேன், அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிட்டு போவேன், சில நேரங்களில் லஞ்சுக்கு கூட்டிட்டு போவேன், சில நேரங்களில் பஸ்ஸை ஃப்ரீயா இருக்கிறீங்களா வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு அவர்களோட பேசுவேன். அவர்களுடைய வீட்டுடைய தேவைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை நான் சந்திக்க பார்ப்பேன். ஏதாச்சும் உதவி வேணுமா கால் பண்ணுங்க பாஸ்டர்னு உடனடியாக ஏதாச்சும் உதவி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய சர்ச்சில் ஏதாச்சும் இறப்பு நடந்துருச்சுன்னு அந்த பாஸ்டர்ஸ்ங்க ஏதாச்சும் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாலோ அல்லது என்கிட்ட சொன்னாலோ உடனடியாக அந்த சர்ச் மெம்பர்ஸ் எனக்கு தெரியலனாலும் அந்த பாஸ்டருக்கு நான் போய் உதவியா நிற்பேன். ஒரே காரியம், அவரை நான் ஆதாயப்படுத்திட்டுனா அந்த சர்ச்சையை அவர் ஆதாயப்படுத்திடுவாருங்க. இயேசுவின் கண்களால் நாம் மற்றவர்களை பார்ப்போம். கடினமான இருதயம் உள்ளவர்களையும் ஆண்டவர் அணுகினாருங்க. ஆண்டவர் இவர்களை தான் அணுகணும், அவர்களை தான் அணுகணும்னு ஆண்டவர் நினைக்கல. கடுமையான இருதயம் உள்ளவர்கள், அந்த கல்லன்க, 2 பக்கத்துல இருக்கிற 2 கல்லனும் குற்றம் செய்து இருக்கிறானுங்க. எவ்வளவு பெரிய கொடிய குற்றம் செய்திருந்தால் அவனுங்களை சிலுவையில் அறைந்திருப்பாங்க. ஆனா அந்த 2 கல்லனை, ஒரு கல்லை இவரை தாக்கி பேசலாம், ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே பேசலங்க. அவருடைய அந்த அமைதி, ஆண்டவர் அவருடைய அந்த இரக்க குணம் இன்னொரு கல்லனை மனமாற வைத்தது. இன்னொரு கல்லனை ஆண்டவரை பார்க்க வைத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியாப்பட்ட இரக்க குணம், தாழ்மையின் குணம், பொறுமையின் குணம் உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்மளுடைய கண்களினால் மற்றவர்களை இரக்கத்தோடோ பொறுமையோடோ தாழ்மையோடோ அவர்களை நாம் அன்போடும் பார்த்தனா ஆண்டவர் இடத்துல அவர்களை கொண்டு வருங்க. என்னுடைய மனைவி டீச்சரா இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவர்கள் படித்து கொடுக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப ஒரு இந்துக்கள், ரொம்ப ஃபெனட்டிக் இந்துஸ் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம்.
அப்ப என்னுடைய மனைவி ஒருத்தவங்க மாத்திரம்தான் அங்க டீச்சர், கிறிஸ்டியன் டீச்சர், கிறிஸ்துவ டீச்சர். உங்களுக்கு தெரியும், நம்ம அட்வென்டிஸ், நம்ம தோடுகீடு இந்த மாதிரி போடுறது இருக்காது. அப்போ ஒரு இந்து ஃபெனட்டிக்கான ஒரு பள்ளிக்கூடத்துல, தமிழ் பள்ளிக்கூடம், என் மனைவி படித்து கொடுக்கிறது மலேசியால இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடம். அப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. நிறைய பேர் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்னடா இது, யார் இது இப்படி வந்திருக்கு, பிள்ளைங்களுக்கு இது படிச்சு கொடுக்க வந்திருக்க, அவர்களுடைய பார்வைகள் முதலாவதாக இருந்தது. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல நம் திருச்சபைக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரரு அங்க இருக்கிறாரு. அவருக்கு தெரியும், நம்மளுடைய எல்லாமே அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனால் மற்றவர்கள் அப்படியே ஒரு மாதிரியா அவர்களுடைய பார்வை, ஈவன் சக டீச்சர் கூட சில நேரங்கள்ல என்னடான்னு. இப்ப என்னுடைய மனைவி வந்து இதை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், உங்களுடைய கடமையை யார் எப்படி இருந்தாலும் நீங்க செய்யுங்க. அவங்கள என்னைக்குமே பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்க்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், மலேசியா ஸ்கூல்ல அப்படியாக நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு டீச்சருக்காக அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துல, கவர்மெண்ட் ஸ்கூல், மலேசியால இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் செய்வது, கிறிஸ்துமஸ் கொண்டாடி இவங்க ஒருத்தவங்களுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடி எல்லாருமே அந்த கிறிஸ்துமஸ் தொப்பியை போட்டுக்கிட்டு கிறிஸ்துமஸ் டெக்கரேஷனை கொடுத்து அந்த டிசம்பர்ல என் மனைவி ஒரு ஆளுக்காக அந்த ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமே அந்த நேரத்துல கிறிஸ்துவ பாடல்களை பாடி வசனத்தை, அந்த உரையில அந்த பிரின்சிபல் ஒரு வசனத்தை கோட் பண்ணி சொன்னாங்க. இன்று அவ்வளவு நட்பா இருக்கிறாங்க எங்களோட. இப்ப கடந்த 3 நாளைக்கு முன்னுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன ஒரு டாக் கொடுக்க கூப்பிட்டாங்க பேரண்ட்ஸ்க்கு. அந்த டாக் நான் முடித்துட்டோன்னே எனக்கிட்ட ஒரு 5 பேரண்ட்ஸ் வந்து மறைமுகமா சொல்லிட்டு போறாங்க, நாங்களும் ஒரு காலத்துல சர்ச்சுக்கெல்லாம் போனோம், என் வீட்லயும் பைபிள் இருக்கு, ஆனா வெளியே நான் இந்துவா தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. மறைமுகமான கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. எனக்கு பிரியமான தேவச்சனங்களே, நம்மளுடைய பார்வை தேவனுடைய பார்வையோல் நாம் பார்த்தோம் என்றால் இன்று இந்த உலகம் சீக்கிரத்துல இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. இயேசுவை அறிந்து கொள்ளும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சீஷர்கள் எல்லாம் அவ யான் கிட்ட வரான்னு பார்த்திருப்பாங்க. அவ மூடிக்கிட்டு வரால, எல்லாரும் அவளை ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா இயேசு அவளை அப்படி பார்க்கல. அவளை இயேசு பார்த்த விதமே வேறங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை, இந்த ஜனங்களை நம் பார்வையை மாற்றிக்கொள்வோம். நம்மளுடைய பார்வையை கிறிஸ்துவின் பார்வை போல நம்ம மாற்றுவோம். சகேயுவை அந்த எல்லாருமே ஒரு என்னன்னு பார்த்தாங்கன்னா, ஒரு பாவி, வரி வசூலிப்பவன், ஒரு துரோகி, இப்படியாக அவனை முத்திர குத்தி இருந்த நேரத்துல இயேசுவின் பார்வையில் அவன் வேற மாதிரி இருந்தனால அவனோட வாழ்க்கையை மாறிச்சுங்க. கடைசியா ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் இருக்கக்கூடிய இந்த பந்திங் வட்டாரத்துல நான் திருச்சபைக்கு வந்தப்ப ஒரு நபர் ஆக முன்னுக்கு சர்ச்சில் உட்கார்ந்திருப்பாரு. அவருக்கு ஒரு கை ஒரு கால் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். நல்ல வளர்த்தியா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு. ஆனா ஸ்ட்ரோக் பேஷண்ட் தாங்கி தான் வருவாரு. சர்ச்சுக்கு எகுத்த அப்படிதான் அவரோட வீடு. அப்ப அவரை பத்தி நான் பெரும்பாலும் எல்லாரும் பத்தி தெரியும், ஆனா இவருக்கு கொஞ்சம் புதுசா இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி விசாரிச்சு இவர் யாருன்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவருடைய வீட்டுல எல்லாருமே இந்து, அவர் மட்டும்தான் கிறிஸ்துவர்னு சொன்னாங்க. அவர் மட்டும்தான் கிறிஸ்துவர். எப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் கார்ல ஏத்திக்கிட்டு நான் போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டே போற. அவர் சொன்னாரு, பாஸ்டர், நான் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் சொன்னாரு. நான் என்ன செஞ்சேன், நான் சிரிச்சுட்டு, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, அவனை கேங்ஸ்டர்னு சொல்லிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர் சொன்ன கதைகளெல்லாம் விட்டுட்டு இறக்கி விட்டு பிற்பாடு நான் வெளியே மற்றவர்களோட பழகிறப்ப இவரை குறித்து கேட்கிறப்பதான் தெரியுது, அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஒரு காலத்துல அவர் இந்த பந்திங் வட்டாரத்துல எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் தெரியுங்களா? ஒரு சனிக்கிழமை சர்ச்சில் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது.
இவர் ஸ்ட்ரோக் பேஷனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோட்ல, அந்த தார் ரோட்ல நடந்தா கொஞ்சம் அவருடைய அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் எங்க சர்ச் முன்னுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ள பாட்டு சத்தம், வெளியே ஒரு டீக்கன் நின்று எல்லாரையும் வர வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இப்படி எட்டி பார்த்திருக்கிறாரு. அப்ப என்னுடைய டீக்கன் என்ன செய்திருக்கிறாரு, வெளியே போயிட்டு, ஐயா ஏன் எட்டி பாக்குறீங்க, இவங்க எல்லாம் ரொம்ப ஃபெனட்டிக் கிறிஸ்திய ஹிந்துஸ், அவங்க வீடெல்லாம். அவரோட கையை பிடிச்சி வெளியே நின்று பாக்குறதுக்கு நீங்க உள்ள வந்து உட்காந்துன்னு அந்த கடைசி ரோல உட்கார வச்சிருக்கிறாரு. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்தவரு மறிக்க மட்டும் கடவுளுக்கு உண்மையா இருந்தாரு. அந்த வீடு இருக்கு, அவரோட வீடு, ஒரு சில வருடங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் கிறிஸ்துவர் ஆயிட்டாங்கன்னு அந்த தட்டுல கூட அவருக்கு சாப்பாடு தரல. நீ கிறிஸ்துவன் ஆயிட்டு நீ பைபிளை வீட்டுல வாசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவரை. இதெல்லாம் நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னுக்கு நடந்தது. பைபிளை வீட்டுல வாசிக்க கூடாது எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தோடனே சரி அவருக்கு ஸ்ட்ரோக்கா இருக்காரு சொல்லி அந்த வீட்டை ஏத்துக்கொண்டாலும் கிறிஸ்துவனாலே பேச்செடுக்க கூடாதுன்னு இருந்துச்சு. நான் ரொம்ப சுருக்கி கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடைசியில எந்த வீட்டுல பைபிள் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீடு இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவர்களுடைய இவர் உடைய வாழ்க்கை நிமித்தமாக அந்த வீடு எப்படி மாறிச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. அவருடைய பைபிள் அந்த வீட்டுக்குள்ள அவர் ஒரு பேக் மாட்டியிருப்பாரு, அதுக்குள்ள பைபிள் வச்சிருப்பாரு. அந்த பைபிள் அந்த பேக்கோட அந்த வீட்டுல வச்சிருக்காங்க. நான் அவர் இறந்துட்டோன்னு கூட நான் போய் கேட்டேன், ஆமா அந்த பைபிளை நான் எடுத்துட்டு போயிடுறேன், பரவாயில்ல நான் எடுத்துட்டு போயிடுறேன்னு. வேணா பாஸ்டர், அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் பாஸ்டர் நினைவு, இந்த பைபிளை இந்த வீட்டிலேயே வச்சுட்டு போங்கன்னு. எந்த வீட்டுல பைபிளை வேணான்னு சொன்னாங்களோ நான் விசுவாசிக்கிற ஒரு நாள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. எனக்கு பிரியமான அன்பார்ந்த தேவ ஜனங்களே, கடைசியாக மத்தேயு 6:22 படித்து நான் இந்த தேவ செய்தியை முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்முடைய பார்வை ரொம்ப ஜாக்கிரதையாக, நேர்த்தியானதாக, கருணையுள்ளதாக, இரக்கம் உள்ளதாக, அன்புள்ளதாக இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.